அனைவருக்கும் வணக்கம். ரீசெண்டாக பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் ஒரு டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க. பாதுகாப்பு ஒப்பந்தம். இது மிகப்பெரிய பேசும் பொருளாக இருக்குது. ஏன் திடீர்னு இந்த நாடுகள் இந்த ஒப்பந்தத்தை சைன் பண்ணியிருக்காங்க? ஜியோ பாலிட்டிக்ஸ், புவிசார் அரசியலில் எந்த ஒரு மாற்றம் இந்த நாடுகளை இந்த ஒப்பந்தத்தை சைன் பண்ண வச்சிருக்கு? இந்த ஒப்பந்தத்தை இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாம் எப்படி பார்க்குறது? இதை பற்றி பேச சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. இதுதான் நாம் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க. சரி, இந்த டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் இன்னைக்கு பெரிய பேசும் பொருளாக இருக்குது. இதை நம்ம டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸில் பார்க்க வேண்டியது இருக்குது. பல்வேறு கோணங்களில் பார்க்க வேண்டியது இருக்குது. முதல் கோணம் வெஸ்ட் ஏஷியன் ரீஜன், மேற்கு ஆசியா, இதை வச்சு பார்க்கணும். இரண்டாவது சவுதி, பாகிஸ்தான், ரெண்டும் முஸ்லீம் நாடுகள். முஸ்லீம் நாடுகள் மத்தியில் இருக்கக்கூடிய அரசியல், இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்க்க வேண்டியது இருக்குது. மூன்றாவது இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இதை பார்க்க வேண்டியது இருக்குது. சரி, ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். முதல்ல வெஸ்ட் ஏஷியன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்ப்போம். வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி வாய்ந்த நாடு சவுதி அரேபியா. கல்ச்சரலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு அரபு நாடு. அரபிக் மொழியை மையமாக வச்சு நம்ம நிறைய நாடுகளை பார்க்கலாம். இந்த கல்ச்சர் அரபு கல்ச்சர். உலகத்திலே ஒரு முக்கியமான அரபு நாடு சவுதி அரேபியா. இந்த வெஸ்ட் ஏஷியன் ரீஜன் இருக்கு இல்லையா, இதுக்குள்ள ஒரு பெரிய அரசியலை நீங்கள் பார்க்கலாம். இதில் நிறைய அரபு நாடுகள் சர்வதேச அளவில் இந்த மேற்கத்திய நாடுகளோட கூட்டணியில் இருக்காங்க. மேற்கத்திய நாடுகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான நாடுகள் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், இவங்கெல்லாம். இதனுடைய தலைவர் அமெரிக்கா. அப்போ சர்வதேச அளவில் இருக்கிற மேற்கத்திய நாடுகளோட வெஸ்ட் ஏஷியாவுக்குள்ள இருக்க அரபு நாடுகள், நிறைய நாடுகள் கூட்டணியில் இருக்காங்க. இந்த அரபு நாடுகளுடைய ஒரு முக்கியமான லீடர் யாருன்னா சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவை தாண்டி யுஏஇ, பஹ்ரைன், ஜார்டன், கத்தார், இவங்க எல்லாருமே இந்த வெஸ்டர்ன் அலையன்ஸ்ல தான் இருக்காங்க. அப்போ இதை நம்ம ஒரு கூட்டணியாக பார்க்கலாம். ஓகேங்களா? வெஸ்ட் ஏஷியாவுக்குள்ள இருக்க வெஸ்டர்ன் அலையன்ஸ். இந்த அலையன்ஸோட இன்னும் சில நாடுகளும் சேர்ந்து இருக்காங்க. இதில் முக்கிய நாடுகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல், இன்னொன்று டர்க்கி. ஒத்து கவனிச்சிங்கன்னா இவங்க எல்லாருமே வெஸ்டர்ன் அலையன்ஸ்குள்ள தான் இருக்காங்க. ஆனால் இஸ்ரேலுக்கும் டர்க்கிக்கும் தனிப்பட்ட சில இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனாலும் இவங்க எல்லாம் ஒரே டீமாக வேலை செய்கிறவங்க. இப்போ இந்த அலையன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா இது ஒரு காம்ப்ளெக்ஸான ரிலேஷன்ஷிப். இஸ்ரேல் இந்த கூட்டணிக்குள்ள தான் இருக்கு. ஆனால் நிறைய அரபு நாடுகளோட அதற்கு விரோதம் இருக்கு. காரணம் என்னன்னா, பாலஸ்தீன் அப்படிங்கிற அரபு நாடுக்கும் இஸ்ரேலுக்கும் பல ஆண்டுகளாக பிரச்சனை இருக்கு. இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃப்ளிக்ட். இந்த காரணத்தினால நிறைய அரபு நாடுகள், சவுதி அரேபியா உட்பட, இஸ்ரேலோட ஒரு நல்ல நட்புறவுல இல்லை. இன்னொரு பக்கம் டர்க்கி இருக்கு. இவங்களும் அந்த அலையன்ஸ்குள்ள தான் இருக்காங்க. ஆனால் டர்க்கிக்குன்னு தனி இன்ட்ரெஸ்ட் இருக்கு. உதாரணத்துக்கு முஸ்லீம் நாடுகளுக்கு நான் தான் லீடர்ஷிப் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து டர்க்கிக்கு இருக்கு. டர்க்கி அரபு நாடு கிடையாது, ஆனால் சவுதி அரபு நாடு. டர்க்கி என்ன நினைக்குதுன்னா, சவுதி முஸ்லீம் நாடுகளுக்கெல்லாம் ஒரு பெரிய லீடராக இருக்கு, இவங்களை ரீப்ளேஸ் பண்ணிட்டு முஸ்லீம் நாடுகளுக்கு நான் ஒரு லீடராக வரணும் அப்படின்னு டர்க்கி நினைக்குது. அதை தாண்டி டர்க்கி நாட்டோ அமைப்பிலே ஒரு மெம்பராக இருக்குங்க. இதுதான் அந்த வெஸ்டர்ன் அலையன்ஸ். இந்த வெஸ்டர்ன் அலையன்ஸ்க்கு எதிரான ஒரு அணி இருக்கு. இதனுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈரான். ஈரானுக்கு இஸ்ரேலும் சவுதி அரேபியாவும் பெரிய எதிரிகள். இப்போ பல ஆண்டுகளாக இந்த சவுதி அரேபியா போன்ற அரபு நாடுகளுக்கு பாதுகாப்பு ரீதியாக யார் ஹெல்ப் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேற்கத்திய நாடுடைய தலைவனான அமெரிக்கா. இப்போ சவுதி அரேபியாலாம் பார்த்தீங்கன்னா நாட்டோவில் மெம்பர் கிடையாது. இவங்க இருக்க ரீஜன் வேற. ஆனாலும் இவங்களுக்கு இவ்வளோ காலமாக பாதுகாப்பு கொடுத்துட்டு வருது அமெரிக்காவும், அமெரிக்காவோட இருக்கக்கூடிய மற்ற மேற்கத்திய நாடுகளான பிரிட்டன், பிரான்ஸ், இவங்கெல்லாம் தான். பல ஆண்டுகளாக இந்த வெஸ்ட் ஏஷியாவில் இவங்களுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குது. முக்கியமான ஆதிக்கம் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடையது. மிலிட்ரி டெக்னாலஜி ஆகட்டும், வெப்பன்ஸ் ஆகட்டும், உதாரணத்துக்கு ஃபைட்டர் ஜெட்ஸ், மிசைல்ஸ், இதெல்லாம் பல ஆண்டுகளாக மெயினாக அமெரிக்கா தான் உங்களுக்கு கொடுத்துருக்கு. இப்படி தான் இந்த உறவை பார்க்க வேண்டியது இருக்குது. ஆனால் இப்போ ரீசண்டாக ஒரு மாற்றத்தை நாம் இங்கே பார்க்குறோம். இப்போ இஸ்ரேல் எந்த பக்கம் இருக்காங்க? இந்த வெஸ்டர்ன் அலையன்ஸ்குள்ளே தான் இருக்காங்க. ஆனால் அரபு நாடுகளோட ஒரு நல்ல உறவுல இல்லை. ரீசன்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஒரு சில அரபு நாடுகளை அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதற்கு காரணம் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃப்ளிக்ட். தற்போதைக்கு ஹமாஸ் அப்படின்ற அமைப்போடு இஸ்ரேல் சண்டை போட்டுட்டு வருது. இந்த ஹமாஸ்க்கு சில அரபு நாடுகள் ஹெல்ப் பண்ணுறாங்க, டைரக்டாகவும் சரி இன்டைரக்டாகவும் சரி. காரணம் என்னன்னா இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃப்ளிக்ட். பாலஸ்தீன் ஒரு அரபு நாடு. அந்த அடிப்படையில் நிறைய அரபு நாடுகள் இந்த கூட்டணிக்குள்ளேயே ஹமாஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இது யாருக்கு பிடிக்கல? இஸ்ரேலுக்கு பிடிக்கல. அப்போ இந்த கூட்டணிக்குள்ளே இவ்வளோ முரண் இருக்கு. ரீசண்டாக ஒரு முக்கிய அரபு நாடான கத்தாரில் இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இஸ்ரேல் என்ன சொல்லுதுன்னா, ஹமாஸ் அமைப்புக்கு கத்தார் போன்ற அரபு நாடுகள் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கத்தாரை டைரக்டாக அட்டாக் பண்ணாங்க. இப்போ இதுதான் டேர்னிங் பாயிண்ட். இப்போ இந்த மாதிரி இஸ்ரேல் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் சவுதி என்ன நினைக்கிறாங்கன்னா, இவ்வளோ காலம் நம்ம அமெரிக்காவை தான் நம்பி இருந்தோம்.
அமெரிக்காவுக்கு நாமளும் முக்கியம், இஸ்ரேலும் முக்கியம். ஆனால் நம்மளை இதுக்கு முன்னாடி இவங்க இந்த அளவுக்கு விட்டு கொடுத்தது இல்லை. ஆனால் இப்போ இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணி நம்மளை விட்டு கொடுக்குறாங்க. நம்மளை போன்ற அரபு நாடுகளை இஸ்ரேல் அட்டாக் பண்ணாலும் அதை வேடிக்கை பார்க்குது அமெரிக்கா. அப்போ அமெரிக்கா ஒரு அன்ரிலையபிள் பார்ட்னராக இருக்கு அப்படின்ற அச்சம் இப்போ சவுதி அரேபியாவுக்கு வந்துருச்சு. இப்போ இதனால் புதுசாக சில பார்ட்னர்ஸை நம்ம உருவாக்குறது நல்லது பாதுகாப்புக்கு அப்படின்ற அடிப்படையில் ஒரு புதிய பார்ட்னரை சவுதி தேடி இருக்கு. இந்த புதிய பார்ட்னர் தான் பாகிஸ்தான். இப்போ பாகிஸ்தானுக்கு வரேன். பாகிஸ்தான் எங்கே இருக்குது? பாகிஸ்தான் சவுத் ஏஷியாவில் இருக்குது, தெற்கு ஆசியா. இங்கே தான் இந்தியாவும் இருக்குது, இது இன்னொரு பகுதி. இந்த பாகிஸ்தான் நாட்டையும் சவுதியையும் இணைக்கிற பாலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாம் மதம். இப்போ முஸ்லீம் கல்ச்சர்னு வச்சு பார்க்கும்போது ஒரு இணைப்பு இருக்குது. பாகிஸ்தான் அரபு நாடு கிடையாது, ஆனால் முஸ்லீம் நாடு. சவுதி அரேபியா, யுஏஇ இவங்கெல்லாம் முஸ்லீம் நாடு ப்ளஸ் அரபு நாடு. ஆனாலும் இவங்க மத்தியில் ஒரு நட்பு பாலம் இருக்குது. பல ஆண்டுகளாக சவுதி அரேபியாவுக்கு சப்போர்ட் பண்ண நாடு பாகிஸ்தான். சொல்லப்போனால் பாகிஸ்தானுமே அமெரிக்காவுடைய ஒரு கூட்டாளி தான். கோல்டு வார் பீரியடில் சவுதி, பாகிஸ்தான், அமெரிக்காலாம் ஒன்று சேர்ந்து இவங்களுடைய எதிரியான சோவியத் யூனியனுக்கு எதிராக வேலை செஞ்சாங்க. அல்-கெய்தா போன்ற பயங்கரவாத அமைப்புகளை உருவாக்கி விட்டதுக்கு இந்த நாடுகள்லாம் காரணம், அமெரிக்கா, சவுதி, பாகிஸ்தான். ஸோ இது இவங்களுக்குள்ள இருக்க அரசியல். இப்போ சவுதி அமெரிக்காவை மட்டும் நம்பி இருக்க முடியாது, நம்ம தனியாக சில பார்ட்னர்ஸை தேடணும் அப்படின்ற அடிப்படையில் ஒரு சக முஸ்லீம் நாடான பாகிஸ்தானோட இப்போ டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிருக்கு. சரி, ஏன் பாகிஸ்தானோட சைன் பண்ணணும்? இந்த உலகத்தில் இருக்க முஸ்லீம் நாடுகள்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லான நாடு மிலிட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா அது பாகிஸ்தான் தான். பெரிய ஆர்மி வச்சுருக்காங்க. முஸ்லீம் நாடுகள்லேயே ஒரே நாடு நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சிருக்க நாடு பாகிஸ்தான். அப்போ சவுதி போன்ற ஒரு பெரிய நாடுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும்னா கண்டிப்பாக அது பாகிஸ்தானால் தான் கொடுக்க முடியும், டர்க்கியால் கொடுக்க முடியாது. ஏன்னா டர்க்கிக்கு போட்டி இருக்குது ஆல்ரெடி. அது ஒரு பெரிய நாடு, சக்தி வாய்ந்த நாடு. அது இல்லாமல் நேட்டோவில் அது ஒரு மெம்பராக இருக்குது. அதனால் பாகிஸ்தான் தான் ஒரு நல்ல பார்ட்னராக தற்போதைக்கு இருக்குது சவுதி அரேபியாவுக்கு. அது இல்லாமல் ஓஐசி அப்படின்ற அமைப்பு இருக்குது, ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன். இதில் பல்வேறு முஸ்லீம் நாடுகள் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. இந்த ஓஐசி அமைப்பும் சவுதி, பாகிஸ்தானுக்கு ஒரு இணைப்பு பாலமாக இருக்குது. இந்த காரணங்களால் இன்றைக்கி இந்த இரண்டு நாடுகள் இந்த டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸில் ஒரு கான்செப்ட் இருக்குது, நியூக்ளியர் அம்ப்ரெல்லான்னு சொல்லுவாங்க. நியூக்ளியர் அம்ப்ரெல்லா அப்படிங்கிறது நியூக்ளியர் வெப்பன்ஸை வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடு நியூக்ளியர் வெப்பன்ஸ் இல்லாத ஒரு நாட்டுக்கு தன்னுடைய வெப்பன்ஸை கொடுத்து பாதுகாப்பு கொடுப்பாங்க. இதுதான் நியூக்ளியர் அம்ப்ரெல்லா. ஒரு கான்செப்ட் இருக்குது, எக்ஸ்டெண்டட் டிட்டரன்ஸ்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டெண்டட் டிட்டரன்ஸ் அப்படிங்கிறது தன்னுடைய ஆயுதத்தை கொடுத்து தன்னுடைய நண்பனை பாதுகாக்கிறது தான் எக்ஸ்டெண்டட் டிட்டரன்ஸ். அப்போ அந்த எக்ஸ்டெண்டட் டிட்டரன்ஸ் கான்செப்டையும் நியூக்ளியர் அம்ப்ரெல்லா கான்செப்டையும் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க. இதன் மூலமாக பாகிஸ்தான் என்ன சொல்லுதுன்னா, நீ கவலைப்படாத, நீ எனக்கு நண்பன், உன்னுடைய பாதுகாப்பை நான் உறுதி செய்கிறேன் அப்படின்னு இன்றைக்கி பாகிஸ்தான் சொல்லியிருக்கு. சரி, இவங்க மத்தியில் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பாசிட்டிவான ரிலேஷன்ஷிப் தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு நட்பு. இந்த சவுத் ஏஷியன் ரீஜனில் இருக்க பாகிஸ்தானையும் வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய சவுதியையும் க்ளோஸாக கொண்டு போகுது. சரிங்களா? சரி, இப்போ இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வரேன். இது ரொம்ப முக்கியம். நாம் இதை எப்படி பார்க்குறது? இந்த டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் இந்தியா மேலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமானா அந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா நான் சொன்னது போல் ஏற்கனவே சவுதியும் பாகிஸ்தானும் இது மாதிரி ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்காங்க. கோல்டு வார் பீரியடில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான், சவுதி, அமெரிக்கா 3 பேரும் இணைஞ்சு வேலை செஞ்சுருக்காங்க. அது இல்லாமல் இந்த முஸ்லீம் கல்ச்சர்னு வரும்போது ஏற்கனவே 2 நாடுகளும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. அப்போ இது புதுசு கிடையாது. ஆனால் லீகலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க அஃபிஷியலாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு மாற்றம். இது வரைக்கும் பாகிஸ்தான் சவுத் ஏஷியாவில் ஒரு ஸ்டெபிளைசிங் ஸ்டேட்டால் இந்த சவுத் ஏஷியன் ரீஜனை பலப்படுத்தக்கூடிய ஒரு நாடு அன்ஃபார்ச்சுனேட்டாக பாகிஸ்தான் இல்லை, இந்தியா தான் இருந்திருக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பொறுப்பற்ற நாடாக சவுத் ஏஷியாவில் இருக்குது பாகிஸ்தான். சக்தி வாய்ந்த நாடு, ராணுவ ரீதியாக நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்தியாவோட அது இணைஞ்சு வேலை செஞ்சு இந்த சவுத் ஏஷியன் ரீஜன் அது ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். ஆனால் செய்கிறது கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா பயங்கரவாதத்தை தூண்டுறாங்க. பயங்கரவாத அமைப்புகள் மூலமாக இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு நாடு பாகிஸ்தான். தன்னுடைய பயங்கரவாதத்தை வச்சு இந்தியா, ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளை டீஸ்டெபிளைஸ் பண்ணணும்னு பாகிஸ்தான் நினைக்குது. அப்போ இவ்வளோ காலம் பாகிஸ்தானை இப்படி தான் நம்ம பார்த்துட்டு வரோம். இதுதான் உண்மையும் கூட. ஆனால் இன்றைக்கி பாகிஸ்தான் ஒரு பாசிட்டிவ் ரோலை ப்ளே பண்ண ஆரம்பிக்குது இந்த டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் மூலமாக. இது வரைக்கும் பொறுப்பற்ற நாடாக இருந்த பாகிஸ்தான் இன்றைக்கி பொறுப்பை தன் கைவசம் எடுக்குது. ஒரு பெரிய முஸ்லீம் நாடுக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்போது இந்த டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்டை நாம் எப்படி பார்க்குறோம்னா பாகிஸ்தான் ஒரு நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடராக மாறி இருக்கு. நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக ஒரு நாடு இன்னொரு நாடுக்கோ அல்லது பல நாடுகளுக்கோ பாதுகாப்பு கொடுக்கறது தான் நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர். அப்போ பாகிஸ்தான் தன்னுடைய இராணுவ சக்தி யூஸ் பண்ணி மற்ற நாடுகளுக்கு இன்றைக்கி செக்யூரிட்டி கொடுக்குது.
இது பாகிஸ்தானுக்கு ஒரு ஃபாரின் பாலிசி சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபாரின் பாலிசியில் ஒரு விக்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இங்கே இந்தியா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இப்போ நரேட்டிவ் மாறும். பாகிஸ்தான் ஃபியூச்சரில் தன்னை எப்படி காட்டிக்கோன்னா, நான் ஒரு செக்யூரிட்டி ப்ரொவைடர், மற்ற நாடுகளுக்கு நான் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுறேன், மற்ற நாடுகளுடைய அந்த ஸ்டெபிலிட்டிக்கு ஸ்திரத்தன்மைக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படின்னு தன்னை முன்னிறுத்தம். அப்போ இங்கே பாகிஸ்தான் இன்டைரக்டாக இந்தியாவோட கம்பீட் பண்ணும். நான் பொறுப்பு எடுத்துகிட்டு இருக்கேன், இந்தியா மாதிரி எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, சவுத் ஏஷியாவை தாண்டி வெஸ்ட் ஏஷியாவுடைய செக்யூரிட்டிக்கும் நான் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு நாளைக்கு பாகிஸ்தான் சொல்லும். ஸோ இப்படி சொல்லும்போது பாகிஸ்தானை செக் பண்ணுறதுல இந்தியாவுக்கு சில சேலஞ்சஸ் இருக்கும். நம்ம முடிஞ்ச வரைக்கும் பாகிஸ்தானை எக்ஸ்போஸ் பண்ண நினைக்கிறோம். பயங்கரவாதிக்கு சப்போர்ட் பண்ணுற நாடு, தீவிரவாதிகளை அது ஊக்குவிக்குது, பணம் தருது, வெப்பன்ஸ் தருது, ட்ரெயின் பண்ணுது அப்படின்னு அதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறோம். ஏன்னா இதுதான் உண்மை. ஆனால் இப்போ ஃப்யூச்சரில் பாகிஸ்தான் நரேட்டிவை மாற்றும். ஓகேங்களா? ஸோ இதில் இந்தியா கேர்ஃபுல்லாக இருக்கணும். சவுதி பாகிஸ்தான் இடையே இந்த டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி இருந்தாலும் நம்ம தொடர்ந்து பாகிஸ்தானை எக்ஸ்போஸ் பண்ணணும். சவுதியும் இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான். அதில் சவுதியோடு நம்ம தொடர்ந்து ஒர்க் பண்ணணும். பாகிஸ்தான் சவுதி ரிலேஷன்ஷிப் தனி, இந்தியா சவுதி ரிலேஷன்ஷிப் தனி. ஓகேங்களா? அது ஒரு ட்ராக், இது ஒரு ட்ராக். ஆனாலும் பாகிஸ்தானை நம்ம தொடர்ந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும், எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பாகிஸ்தான் எந்த காரணத்தை கொண்டும் இந்தியாவுக்கு எதிராக பயங்கரவாதத்தை தூண்டாமல் நம்ம பார்த்துக்கணும். நன்றி.